அது ரொம்ப பியூட்டிஃபுல் செஷன். குருமுகில் ட்ராக் வாஸ் தேர். தெலுங்கு ஆல்ரெடி வந்து இருந்தது. தெலுங்கு ரெஃபரன்ஸ் வச்சு தான் தமிழ் பாடணும். பட் தமிழில் வந்து ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் இப்போ அந்த சாங் கேட்டிங்கன்னா கூட தமிழில் மட்டும்தான் பல்லவி வேறு மாதிரி இருக்கும். இந்த அப்படி இருக்கும். பட் மற்றதெல்லாம் வந்து தாரா தாரா அப்படி இருக்கும். ஆமாம், தமிழும் அப்படி தான் எடுத்தோம். அது ஆக்சுவலி வெண்மேகம் கொய்து பந்தாக இப்படி எடுத்தோம், வேற லிரிக்கு. பட் அதுக்கப்புறம் என்னாச்சு, சாங்லாம் முடிச்சிட்டோம். எல்லாம் முடிச்சுட்டு விஷால் நான் திடீர்னு கால் பண்ணி, இது தமிழ் கொஞ்சம் மதன் கார்கி அவர் தான் லிரிக்ஸ், மதன் கார்கி பிரதர். பட் ஃபஸ்ட்டு போய் நின்று நான் அந்த லிரிக் பார்த்தோன்னே எனக்கு தெரிஞ்சிச்சு, ஆஹா. ஏன்னா மதன் கார்கி, விஷால் சந்திரசேகர், அது அன்டைட்டில்டு மூவி. அப்போ எந்த படம்லாம் தெரியாது. பட் சொன்னாங்க காஷ்மீரில் ஷூட் போயிட்டுருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அப்போ பார்க்கும்போதே அந்த லிரிக் பார்த்தோன்னே எனக்கு கம்பன் சொல்ல வந்து ஆனால் கூச்சம் கொண்டு லிட்டலாக நம்ம யூஸ்வலாக லவ் சாங்ஸ்னால் என்ன, ஏதாவது கொஞ்சம் எதர் லஸ்ட் இருக்கும், இல்லாட்டி ரொம்ப ஓவர் இதுவாக இருக்கும். பட் இந்த பாட்டு வந்து லிட்டலி ஒரு போயம் மாதிரி இருந்தது, அவ்வளோ பொய்டிக்காக இருந்தது. அது கேட்கும்போது ஆஹா, இந்த பாட்டு மட்டும் நம்ம வாய்ஸில் வந்தால் செம்மையாக இருக்குமே அப்படின்னு இந்த மாதிரி நம்ம எல்லாரும் ஆசைப்படுவோம். பட் அப்படி நினச்சி தான் பாடினேன். அண்ட் என்னோட பெஸ்ட்டு ஆக்சுவலி எனக்கு தெரிஞ்சு அஃப்கோர்ஸ் நான் நிறைய அதுக்கப்புறம் நிறைய பாடிருக்கேன். பட் இன்னி வரைக்கும் நான் சொல்லுவேன், என்னோட பெஸ்ட் அன்னைக்கு வந்து அவங்க கொண்டு வந்தது ஐ திங்க் ஆல் கிரெடிட்ஸ் டு சிந்தூரி அக்கா அண்ட் விஷால் அண்ணா. பிகாஸ் அந்த லைனில் இன்னும் கூட ஒரு லைன், அந்த செகண்ட் சரணமில் ஒரு லைன் இருக்கும், அந்த உடையால் மூடி வைத்தும் இமைகள் சாத்தி வைத்தும் அழகால் என்னை அந்த கொள்கிறாயில் ஆக்சுவலி யூஸ்வலானா அழகால் என்னை கொள்கிறாய் அவ்வளோதான் வரும். பட் அவங்க என்ன சொன்னாங்க, அங்கே வந்து ஒரு அந்த அழகால நீ என்ன சாவடிக்கிற, பட் அங்கே வந்து ஒரு ஸ்மைல் இருக்கணும். பட் அது ரொம்ப இருக்கக்கூடாது. இப்போ என்னடி இப்போ யூஸ்வலாக எஸ்பிபி செட் பண்ணுற மாதிரினா அது ரொம்ப அந்த மாதிரி ஆகிடும். பட் அது இப்போ கேட்டிங்கன்னா கூட அது தெரியும். நான் எனக்கே யோசிப்பேன், நம்மளாம் இது பண்ணோம் அப்படின்னு. ஏன்னா அழகால் என்னை கொள்கிறா அது ஒரு பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அதெல்லாம் வந்து நிறைய டேக் பாடணும். பட் அதில் எது பெஸ்ட்டுங்கிறது செலக்ட் பண்ணி வைக்கணும்னு இருக்குல்ல, அதுதான் வந்து வேறு லெவல். அதே மாதிரி நிறைய இருக்குது இந்த சாங். அதே மாதிரி இந்த செகண்ட் சரணத்தில் ஒரு லைன் ஒன்று, உயிரே இல்லாத, அது அங்கே வந்து உயிரே ஒரு சின்னது தான். பட் அதெல்லாம் வந்து நம்ம ரெக்கார்ட் பண்ணும்போது நம்ம நினைப்போம், ஆஹா இவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது, இதே வெளில வந்தால் நல்லாயிருக்கும். பிகாஸ் சில சாங்ஸில் நம்ம நிறைய இம்ப்ரூவ் பண்ணிருப்போம், வெளில வரவே வராது. ஏதோ ஒரு மொக்க வெர்ஷன் அந்த மாதிரி இத போய் வச்சிருக்காங்க. இது வந்து ரொம்ப நம்ம நினைச்சத மாதிரியே வந்தது. மனசார பாடி மனசார ரிலீஸ் ஆன சாங் இது.